இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித வாரத்தின் மிக முக்கியமான நாளான பெரிய வியாழன் மாண்டி தர்ஸ்டே திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த திருநாளில் தான் நம்முடைய ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து தாம் அனுபவித்திருந்த பாடுகளுக்கு முன் தம் சீடர்களுக்கு 2 முக்கிய பெரும் அன்பு கட்டளைகளை கொடுக்கிறார். ஒன்று நற்கருணை விருந்து ஏற்படுத்தியது மற்றும் பிறருக்கு சேவை செய்யும் மனப்பான்மையை கால் கழுவதை போதித்தது. இன்று 2 நிகழ்வுகளும் ஏன் இணை பிரியாதவை? நற்கருணை கொண்டாட்டம் நம்முடைய சேவை மனப்பான்மையை எவ்வாறு ஆழப்படுத்துகிறது? இன்று நாம் வாசிக்க இருக்கிற இந்த இறை வார்த்தைகளை மையப்படுத்தி நற்கருணையின் அன்பும் பணியினுடைய ஊழியத்தினுடைய கட்டளையும் கட்டளைக்குள் புதிய உடன்படிக்கை என்ற தலைப்பில் இறையியல் கண்ணோட்டத்தோடு நாம் சிறிது சிந்திப்போம். பழைய ஏற்பாட்டின் ஆடுகள், விடுதலையின் இரவு. முதல் வாசகம் புதிய உடன்படிக்கையாகிய நற்கருணை ஏற்படுத்துவதற்கு அடிப்படையாக இருந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற இரவை குறிக்கும் பாஸ்கா விழாவை பற்றி பேசுகிறோம். இந்த மாதம் உங்கள் மாதங்களுக்குள் முதல் மாதமாக இருக்க வேண்டும். 10 நாளன்று ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அதை முழு சமுதாயமும் 17ஆம் நாளன்று சாயங்கால வேளையில் பலியிட வேண்டும். ரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் நிலைகளில் 2லும் அதை தலை சட்டத்திலும் பூச வேண்டும். இதுதான் ஆண்டவருக்கான பாஸ்கா ஆகும். இறையியல் பார்வை என்ன? பலியும் விடுதலையும். பழைய ஏற்பாட்டின் பாஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்த பலியினால் மரணத்திலிருந்து விடுதலை பெற்று அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்ததை குறிக்கிறது. இங்கே இந்த ஆட்டுக்குட்டி புதிய உடன்படிக்கையின் நித்திய பலியான இயேசு கிறிஸ்துவின் நிழலாகும். இயேசு தம்முடைய இரத்தத்தால் தம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நித்திய மரணத்திலிருந்து விடுவித்து முடிவில்லாத வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறார். பாஸ்காவை சடங்காக கடைபிடிப்பது போல இயேசு நற்கருணை ஏற்படுத்தி நம்முடைய பலியை நினைவுறும்படி கட்டளையிடுகிறார். பொதுநல பார்வை என்ன? பிணப்பிலிருந்து விடுதலை, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. நம்முடைய அன்றாட வாழ்வில் கோபம், பொறாமை, புறம் பேசுதல் போன்ற பல்வேறு பாவ பழக்கங்களின் அடிமைத்தனத்தில் நாம் இருக்கிறோம். நாம் நற்கருணையை பெற்றுக் கொள்ளும் போது கிறிஸ்துவின் இந்த வழியினால் இந்த பாவ பிணைப்பிலிருந்து விடுதலை பெறுகிறோம். இந்த விடுதலையின் பலி நம்முடைய குடும்பத்தையும் சமுதாயத்தையும் பாவத்தின் ஆதிக்கத்திலிருந்து காக்க நாம் உறுதி எடுக்க வேண்டும். நற்கருணைய ஸ்தாபகம் அங்கே சிலுவையினுடைய முன்னுரையாக அங்கே இருப்பதை பார்க்கிறோம். 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் வழியாக இயேசு நேரடியாக ஏற்படுத்திய நற்கருணையை திருவருட்சாதனத்தின் வார்த்தைகளை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதுவே திரு அவையின் இதய துடிப்பு. நற்கருணையே திரு அவையினுடைய இதய துடிப்பு. ஆண்டவர் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று இரவு என்ற வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். இங்கே இறையியல் பார்வை என்ன? அன்பின் இருப்பும் புதிய உடன்படிக்கையும். கிறிஸ்துவின் நிரந்தரமான பிரசன்னம். இயேசு தம்முடைய சீடர்களை விட்டு பிரிய வேண்டியிருந்தாலும் நற்கருணையில் தம்மையே அப்ப வடிவில் அளிப்பதன் மூலம் தம்முடைய உண்மையான பிரசன்னத்தை, ரியல் பிரசன்னத்தை அவர் நிரந்தரமாக்கினார். நினைவாக செய்யுங்கள் என்ற வார்த்தை. நற்கருணை வெறும் ஒரு சடங்கு அல்ல. இது நிறைய பேர் அதை சடங்காகவே பின்பற்றுவது வேதனை. இதுவே இயேசுவின் தியாக பலியின் தொடர்ச்சி. இதை செய்யும் போதெல்லாம் நாம் கிறிஸ்துவின் சாவையும் உயிர்த்தெழுதலையும் ஒவ்வொரு முறையும் அறிவிக்கிறோம். நற்கருணையை நாம் உண்ணும் போது நாம் அவருடைய பாடுகளில் பங்கு கொள்கிறோம். இது நம்முடைய தியாக உணர்வையும் சுயநலமின்மையும் புதுப்பிக்கிறது. தியாக உணர்வையும் சுயநலமின்மையும் புதுப்பிக்க வேண்டும். இது திருச்சபையுடைய வாழ்வு, ஒற்றுமையினுடைய உணவு. நற்கருணையின் ஸ்தாபனத்தால் திரு அவை பிறந்தது. இது கிறிஸ்துவின் உடலின் உறுப்பினர்களாகிய நம்மை ஒற்றுமையின் உணவால் பிணைக்கிறது. ஒற்றுமை இல்லாத போது அந்த பலி வெறும் பலி. ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை அன்பை வலுப்படுத்துவது போல நாமும் ஒவ்வொரு திருப்பலி நற்கருணையை பெறும்போது நம்முடைய திருச்சபையின் உறவையும் வலுப்படுத்த வேண்டும். ஆனால் நம்முடைய திருவை என்று பிரிந்து கிடக்கிறதே. நம்மை பிரிக்கும் அனைத்து உணவுகளையும் பகைமைகளையும் இந்த உணவு நீக்குகிறது. நீக்க வேண்டும்.
தாழ்மையின் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஊழியத்தின் கட்டளை பெரிய வியாழன் பெரிய முக்கியமான பாடம். இயேசு நற்கருணை ஏற்படுத்தி அதே இரவில் தம் சீடர்களின் கால்களை கழுவிய நிகழ்வை நாம் கொண்டாடுகின்றோம். இதுவே நற்கருணையின் பொருள் அன்பும் ஊழியமும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இயேசு தம் சீடர்களுக்கு பாடங்களை கழுவியதை அருமையாய் யோவான் செய்தி நமக்கு விளக்குகிறார். தாழ்ச்சியின் பாடம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர், ஊழியர். இயேசு நம்முடைய இறைத்தன்மையை ஆண்டவர் ஒருபுறம் வைத்துவிட்டு அடிமையின் வேலையை கால் கழுவுதலை செய்கிறார். இது தலைமை பதவியின் உண்மையான பொருள் சேவைதான் என்பதை நிரூபிக்கிறது. இன்று தலைமை என்ன செய்கிறது? ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறது, அடிமைப்படுத்த நினைக்கிறது, தான் செய்வதெல்லாம் சரி என்று சொல்ல நினைக்கிறது. ஆனால் இயேசு தலைமை என்பது பதவி அல்ல, அது சேவை என்கிறார். இயேசு உலகில் இருந்த தமக்குரியவர் மீது அன்பு கூர்ந்து அவர் மீது கடைசி வரை அன்பு கூர்ந்தார். இந்த கடைசி வரை அன்பு கூர்தலே நற்கருணையிலும் கால் வழுகுதலும் வெளிப்பட்டது. கடைசி வரை அன்பு கூர்தலில் நற்கருணைகளும் கால் கழுதலும் வெளிப்படுவதை பார்க்கிறோம். இங்கே பொதுநல சேவை. இன்று தலைமை என்பது அதிகாரத்தை பயன்படுத்துவதாக கருதப்படுகிறது. ஆனால் இயேசு தலைமை என்பது தாழ்ச்சியோடு சேவை செய்வது என்றை வரையறுக்கிறார். நம்முடைய குடும்பங்களில் அல்லது வேறு நிறுவனங்களில் பெரியவர்கள், தலைவர்கள் அல்லது மேலதிகாரிகள் தாழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு சேவை செய்வது மட்டுமே உண்மையான அன்பு. நம்முடைய சேவை கால்களை கழுவுதல். சமூகத்தில் மிகவும் தாழ்ந்தவராக உதவி கேட்க முடியாமல் இருப்பவர்களுக்கு சேவை செய்வதாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று எல்லாம் தலைகீழாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதிகாரம் படித்தவர்கள், பதவியில் உள்ளவர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள பார்க்கிறார்கள். தங்களுக்கு ஆபத்து வருவர்களுக்கு ஒரு செயலும் எதுவுமே ஆபத்து இல்லாமல் பணி செய்து கிடப்பவர்களை அடிமைப்படுத்துவதும் இன்றைய உதாரணமாகிவிட்டது. வேதனை. இறுதியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவாளன் நம்முடைய விசுவாச வாழ்வின் நற்கருணையின் தியாகத்தையும் ஊழியத்தின் கட்டளையும் பிரிக்க முடியாத வகையில் பிணைக்கிறது. நற்கருணை மூலம் கிறிஸ்துவின் தியாக அன்பை பெற்றுக்கொண்டு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைவோம். கால்களோ நிகழ்வின் மூலம் இயேசுவின் தாழ்ச்சியான ஊழிய மனப்பான்மை பெற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பத்திலும் சமுதாயத்திலும் தலைவர்களாக அல்ல, ஊழியர்களாக வாழ உறுதியெடுப்போம். நற்கருணையின் அன்பால் நிரப்பப்பட்டு ஊழியத்தின் கட்டளையை நிறைவேற்றுவோம்.